இந்த வைத்தறிச்சக்காரனும் நமச்சல்காரனும் சந்திச்சுக்கிட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்களாம். அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்குமா? இப்படி நமச்சக்காரன் கேட்க வைத்தறிச்சக்காரன் சொன்னானா, ஆமா ஆமா இருக்கணும் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். எதுக்கு கட்டாயம் இருக்கணும்னு சொல்ற? கொஞ்சமும் யோசிக்காம சொன்னானா அந்த வைத்தறிச்சக்காரன், அது இல்லாட்டி எனக்கு பிடிக்காதவருடைய வளர்ச்சியை நான் எப்படி நியாயப்படுத்திக்கதான்? நல்லா இருக்கே கதை, கேட்கவே ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கா? திரும்ப கேளுங்க. வைத்தறிச்சக்காரனும் நமச்சல்காரனும் சந்திச்சு பேசிக்கிட்டப்போ அவங்க பேச்சு அதிர்ஷ்டம் பக்கம் திரும்பினப்போ, அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கணுமா அப்படின்னு நமச்சக்காரன் கேட்க வைத்தறிச்சக்காரன் சொன்னானா, ஆமா ஆமா இருக்கணும் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். எதுக்கு ஏன் அது இருக்கணும்னு கேட்க சொன்னானா, ஆமா அது இல்லாட்டி எனக்கு பிடிக்காதவருடைய வளர்ச்சியை நான் எப்படி நியாயப்படுத்திக்கிறது? அடுத்தவர் தளர்ச்சியில் அவ்வளவு எளிதாய் பங்கெடுக்கும் உன்னால் அடுத்தவர் வளர்ச்சியில் அவ்வளவு எளிதாய் பங்கெடுக்க முடிகிறதில்லையே. ஏன் நட்பே? வைத்தறிச்சதானே. நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கும் நல்லா இருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வைத்தறிச்சல், மன நமைச்சல். நீ அடைய நினைத்ததை அடுத்தவன் அடையும் போது நிகழும் வேதியியல் மாற்றம்தான் இந்த வயிற்றெரிச்சலும் மன நமைச்சலும். எப்படி வாழ்வாம் பார்க்கலாம் என்பவரது மத்தியிலே இப்படித்தான் என்று வீரியமாக வாழ்ந்து காட்டுவதே வைராக்கியம். யாரிடமும் அவ்வளவு எளிதில் உங்களது வலிகளை பகிர்ந்து விடாதீர்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழ்ந்து பேசும் உலகமடா இது.